எமது நாடு சிறப்பான ஒரு வளமிக்க நாடு. உலக நாடுகளிலே எடுத்துக்கொண்டால் அனைத்து வளமும் சிறப்பான காலநிலையை கொண்ட ஒரு நாடாக இலங்கை விளங்குகின்றது. எந்த பயிரை பயிரிட்டாலும் அது மிக செழிப்பாக வளர்ந்து சிறப்பான பயனை தரக்கூடிய ஒரு நாடாக இலங்கை தேசம் விளங்குகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பாரம்பரிய ஆயுர்வேத முறை, இந்த பாரம்பரிய ஆயுர்வேத முறை இன்று நேற்றல்ல, இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்பு ராவணன் கூட இந்த பாரம்பரிய மருத்துவத்திலே அவர்கள் பல்வேறுபட்ட சேவைகளை செய்திருக்கிறார் என்று வரலாறு கூறுகிறது. எனவே இன்று மேற்கத்திய வைத்தியம் அல்லது ஆங்கில மருத்துவம் என்று நாங்கள் கூறுவோம். இன்று உலக மக்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட பிணிகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த மேற்கத்திய அல்லது ஆங்கில மருத்துவத்தை நோக்கி மக்கள் செல்கின்றார்கள். உண்மையிலே இந்த பாரம்பரிய மருத்துவம் என்பது அல்லது ஆயுர்வேத மருத்துவம் என்பது இயற்கையோடு ஒன்றிணைந்து இயற்கையோடு மனிதனுக்கு ஏற்படுகின்ற பிணிகளை தீர்ப்பதற்கான ஒரு பாரம்பரிய முறை. இந்த முறையிலே மனிதர்களுக்கு அந்த மருத்துவத்தை எடுக்கின்ற பொழுது எவ்விதமான பக்க விளைவுகளும் இந்த ஆயுர்வேத மருத்துவத்திலே ஏற்படுவதில்லை. அதாவது இயற்கை மருத்துவம் என்று கூட இதை நாங்கள் சொல்லலாம். ஒரு காலத்திலே கூறுவார்கள், மனிதர்கள் உணவை மறந்தாக உட்கொண்டார்கள். இன்று மறந்தை உணவாக உட்கொள்கின்றார்கள். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவுல அதிகமாக இருக்கும் மூலிகை சார்ந்த உணவு வகைகள் அல்லது உடம்புக்கு ஒத்து போகக்கூடிய, இலகுவிலே ஜீரணம் அடையக்கூடிய, உடலுக்கு எல்லா விதமான சக்திகளையும் வழங்கக்கூடிய அந்த உணவுகளைத்தான் நாங்கள் உட்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் உட்கொள்கின்ற எல்லா உணவுகளும் எங்களுடைய உடலுக்கு கேடு விளைவிப்பவை. என்னென்னமோ புதிய புதிய உணவு வகைகள் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றோம். எத்தனையோ கடைகள் இருக்கு, நிறைய கடைகள் இன்னைக்கு திறந்து வச்சிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. முன்னையெல்லாம் எங்கள் ஊர்ல கிராமப்புறங்கள்லையோ நகர்ப்புறங்கள்லையோ யாருக்காச்சும் சுகர்னு சொன்னா அதை நாங்கள் ஒரு அபூர்வமா பார்ப்போம். ஐயோ, உங்களுக்கு சுகர் வந்துருச்சா? அப்ப எல்லாம் கேன்சர், அதாவது புற்றுநோய்ன்றா கூட நாங்கள் ஆச்சரியமா பார்ப்போம். ஐயோ, அவருக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னு அந்த ஊரே பேசுவாங்க, பரிதாபப்படுவாங்க. அதே போல எல்லாம் பிரஷர், கொலஸ்ட்ரால் எல்லாமே. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம் நாங்க. என்ன அரவிந்த், வீட்டுல ஒரு ஆள் இன்னைக்கு எல்லா நோய்களையும் உடைய நபர்களாகத்தான், மனிதர்களாகத்தான் இன்னைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன்? உணவு பழக்க வழக்க முறை. இந்த உணவு பழக்க வழக்க முறை காரணமாகத்தான் இன்று மனிதனுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எனவே எதிர்காலத்தில் எவ்வாறு இந்த பிணிகளை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம், எங்களுடைய நோய்களை குணப்படுத்தலாம் என்பதை நாங்கள் யோசிக்கின்ற பொழுது உண்மையிலே இந்த ஆயுர்வேத மருத்துவம் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே கொழும்பு மாநகர சபை இவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து பாடசாலை மாணவர் மட்டத்திலே இதை தெளிவை ஏற்படுத்தி இங்கு இந்த பயிற்சிகளை உருவாக்கி நினைக்கிறேன். இந்த பயிற்சிகை மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பயிரை மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே வெளிநாட்டுகளுக்கு கூட இந்த பயிர்களை, இந்த மூலிகைகளை நாங்கள் ஏற்றுமதி செய்யலாம். இதனூடாக எதிர்காலத்திலே பொருளாதார ரீதியாக நாங்கள் பல்வேறுபட்ட நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகிறேன். அதே போல
உங்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒரு இயற்கை பேரழிவுக்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறோம். விசேடமாக எமது நாடு கடந்த 76 வருடங்களாக நாட்டை சீரழித்து சின்ன பின்னமாக்கிய ஆட்சியாளர்கள். நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருட காலத்திலே பொருளாதார ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு பாரிய ஒரு புரட்சியை மாற்றத்தை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே எங்களுக்கு ஒரு பேரடியாக இந்த இயற்கை அழிவு ஏற்பட்டிருந்தது. எனினும் நாங்கள் சளைக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள், அதே போல எங்களுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய அதீத செயல்பாடுகள் காரணமாகவும், அதே போல விசேஷமாக அரச ஊழியர்கள், இந்த நாட்டிலே முப்படை இராணுவத்தினர், போலீசார் எல்லோரும் இணைந்து இந்த நாட்டுக்காக இரவு பகல் பாராது அவர்கள் சேவை புரிந்தார்கள். எனவே மிக குறுகிய காலத்திலே நாங்கள் மீண்டெழுந்து வந்திருக்கிறோம். சிலர் எதிர்க்கட்சியினர் நினைத்தார்கள் இவர்கள் வீழ்ந்து விடுவார்கள், இத்தோடு இவர்கள் கதை முடிந்துவிடும் என்று. ஆனால் யாரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு நாங்கள் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்திற்கு எந்த அரசும் வழங்காத நிவாரணங்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். தமிழ், சிங்கள, முஸ்லிம் எந்தவித இன பாகுபாடுமின்றி, மத வேறுபாடு இன்றி தேசத்து மக்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எனவே ஒரு அழிவுக்கு பின் நல்லது நடக்கும் அல்லது என்று கூறுவார்கள். எனவே நான் நினைக்கிறேன் இந்த பேரழிவுக்கு பின்பு எமது நாடு ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். விசேடமாக எமது அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சி கூறுகிற அந்த நகைச்சுவையை நாங்கள் நகைச்சுவையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்று அவர்களுக்கு அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கு எவ்விதமான காரண காரியங்களும் இல்லாமல் கேமரா முன்பு மைக்கை கண்டவுடன் ஏதேதோ பேசுகிறார்கள். சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அல்லது யாராக இருக்கலாம், அவருக்கு பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. எனவே அன்பார்ந்த பாடசாலை மாணவர்கள் இருப்பதனால் நான் அரசியலை அதிகமாக பேசவில்லை. எனவே இந்த செயல்பாட்டை நாங்கள் சரியான முறையில் வெற்றிகரமாக மாற்றுவதற்கு உங்களுடைய அனைவருடைய பூரண ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதோடு, விசேஷமாக எங்களுடைய கொழும்பு மாநகர மேயர் அவர்கள் உண்மையிலே சிறந்த ஒரு பெண்மணியாக, ஒரு ஆளுமை மிக்கவராக எமது கொழும்பை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறார். எமது தேசத்திலே இந்த ஆட்சி மாற்றத்தினூடாக பெண்களுக்கு இவ்வளவு காலம் பெண்களுக்கு அரசியலிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பிரதமரை உருவாக்கி, அதே போல எங்களுடைய மேயரை நாங்கள் உருவாக்கி இன்னைக்கு பாரிய சேவையினையும் அதே போல நாட்டு மக்களுக்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இதுதான் அரசியல் மாற்றம். எனவே இங்கு அதிகமான பெண்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.